பேர் சௌஜன்யா ஃப்ரம் பொன்னேரி. இந்த பிஸ்னஸில் டபுள் கிரவுண்ட் டைரக்டராக இருக்கேன். இந்த பிஸ்னஸ் வர்றது முன்னாடி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் ஆனால் வெளியே பிஸ்னஸ் பண்ணுற அந்த பழக்கம் கிடையாது. அடுத்தது எந்த வேலைக்கு போன ஒரு அனுபவம் கிடையாது. எந்த மதர் டங் தெலுங்கும். நான் கட்டி கொடுத்த இடம் தமிழ்நாடு. அதனால தமிழ் தெரியாத ஒரு விஷயத்தினால நான் தமிழ்நாடு வெளியே வர்றது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தில் இருக்கும்போது வெஸ்டேஜ் வால்ப் எனக்கு கிடைச்சிருக்கு. அது கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அக்கா வந்து எனக்கு சொல்லும் போது பக்கத்து வீட்டில் அவங்க தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வரும் போல் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் கடவுள் எனக்காக தான் கொடுத்துருக்காருன்னு இன்னைக்கு எனக்கு கடவுளுக்கும் ப்ளஸ் அந்த அக்காவுக்கும் நான் நன்றி சொல்லுவேன். அப்படின்னு இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்த உடனே நான் ஆரம்பிக்கல. ஒரு ப்ராடக்ட் யூஸராக தான் உள்ள வந்தேன். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி 1 லட்சம் மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு கவனிச்சு நம்ம ஏன் இது பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் முதலீடு இல்லை, நம்ம எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம், யார்கிட்டையும் பணம் வாங்க மாட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் ஃப்ரீடம் இதில் கிடைச்சது. ஏன்னா சார் எங்குமே வேலைக்கு அனுப்பாத காரணம் என்னன்னா பசங்க 3 பேர் இருக்கிறதுனால அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து வர நேரம் மட்டும் எடுத்துக்கோன்னு சொன்னார். அந்த டைம் தான் நான் எடுத்துக்கிட்டேன். 375 ரூபாயில் ஆரம்பித்த வருமானம் லாக்டவுன் முன்னாடி வரைக்கும் 63,000 வந்து தொட்டுது. லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறமா ஆன்லைன் ஆச்சு. ஆன்லைன் ஆனவுடனே எங்கள் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வீட்டை விட்டு வெளியே போகாமல் ஜூம் லிங்க் ஸ்டார்ட் பண்ணி இது பிஸ்னஸ் பண்ணலான்னு நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அடுத்தது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பணம் பிரச்சனை, ஃப்ரீடம் பண்ணுறது எல்லாருமே அப்போ ஃபைனான்ஸ் பரமாக நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்தாங்க. ஹியூமினிட்டி பூஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம வெஸ்டேஜில் இருக்கிறதுனால அதுவும் எடுக்க ஆரம்பித்தாங்க. அது பிஸ்னஸாக மாறி 1 லட்சமாக தாண்டி 2 லட்சம் ஆகி 3 லட்சம் ஆகி என்னோட ஹையஸ்ட் இன்கம் 4,70,815. அந்த 10ஆம் தேதி அந்த 4,70,000 பார்க்கும்போது என் பையன் சொல்ல 30,000 கம்மி 5 லட்சம் தொட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த 5 lakhs நான் சம்பாதிப்பேன் எனக்கு வரல. ஒரு 5,000 வந்து 10,000 ஒரு பாக்கெட் மணி கிடைச்சா போதும் தான் வந்தேன். இன்னைக்கு பல லட்சம் பேசிட்டு இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, ஊட்டி கொடைக்கானல் அப்படின்ற போகிற பழக்கம் கூட நம்மளுக்கு எனக்கு இல்லை. பிளான் பண்ணுவோம் அப்படியே ஃபீஸா ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு கேட்பாரு. ஃபீஸு தான் முக்கியம். அந்த மே ஜூன் ஆனவுடனே நம்மளுக்கு என்ன ஓடும் வீட்டில் பசங்க ஃபீஸு தான். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இந்தோனேஷியா, பாலி, அபுதாபி, துபாய், தாய்லாந்து, மலேசியா, துபாய், கத்தார், சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி 11 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தாச்சு. நான் மட்டும் போல என் கூட ஹஸ்பண்ட் வந்தார். 3 பசங்களும் கூப்பிட்டு போனேன். அம்மா அப்பாவும் என் கூட வந்தாங்க. சிஸ்டர் இருக்காங்க இந்த பிஸ்னஸில். அந்த மாதிரி ஃபேமிலியோட டீமோட எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்தோம். அது மட்டும் கிடையாது, இந்த நுங்கம்பாக்கம் பிரான்ச்சுக்கு நிறைய இடத்துல நான் சொல்லுவேன் அந்த 4 இயர்ஸ் வந்து ஓடி தான் ட்ரெயினுக்கெல்லாம் மாறி ஆட்டோவில் ஏறி இந்த மாதிரி தான் நுங்கம்பாக்கம் பிரான்ச்சுக்கு வருவேன். எப்போ நான் 2020 மார்ச் 11ஆம் தேதி வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கார் என் ஹஸ்பண்டுக்கு நான் கிஃப்டாக கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த காரில் தான் என்னோட ட்ராவல். இல்லைன்னா பசங்க நாளைக்கு பெருசாகிட்டு அவங்க கார் ஓட்டி இருந்தா வாங்கியிருந்தா எங்கள் பையன் கார் இது அப்படின்னு ஏறுறது தான் நான் என்னோட மதரோட சுச்சுவேஷன். இன்னைக்கு அந்த 3 பிள்ளைங்களுக்கு அந்த கார் வந்து என்ஜாய் பண்ணி எங்கே போனாலும் இன்னைக்கு காரில் போகிறோம். ஏன்னா எங்கள் 5 பேரோட ட்ராவல் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரே வண்டியில் போயிடுற நாளெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கவனம் வருமா வராது. இன்னைக்கு 2 வீலரில் இன்னைக்கு ஹோண்டா அமேஸ் 14 லட்சம் ரூபாய் கார் கீழே தான் நிற்குது. நீங்கள் போகும்போது பார்த்துட்டு போகலாம். அடுத்த ஹவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாமனார் கட்டின வீட்டில் தான் இருந்தோம். அது மாற்றி கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். கார் பார்க்கிங்கோட கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஹவுஸ் ஃபண்ட் மூலமாக 1,25,00,000 ரூபாயிலும் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம். இது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நான் மட்டும் கார் வாங்கணும், நான் மட்டும் சம்பாதிக்கணும் தான் வெஸ்டேஜ்குள்ளே வந்தது. ஆனால் மாறி இன்னைக்கு 7 பேர் இன்னைக்கு கார் வாங்கியிருக்காங்க என்னோட குழுவில். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இன்னொருத்தர் நம்ம குழுவில் மறுபடியும் கார் வாங்க போகிறாங்க. இந்த வருஷமே 3 பேர் கார் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் மட்டும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா போதும் அப்படின்னு கூட வரல. 5,000 பார்த்தா இன்னைக்கு குழுவிலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, நாங்களும் சம்பாதிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே மட்டும்தான் இருக்குது. நாங்கள் எடுத்த எனக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அந்த முடிவு தான். அந்த டெசிஷன் மட்டும் யார் கையில் நான் கொடுத்துட்டோம்னா வாழ்க்கை மாறாது. நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொன்னேன். எனக்கு யாருமே சொல்கிறேன். எங்கள் அப்பா வேணான்னு சொன்னாரோ, அவரும் வேணான்னு சொன்னார். ஆனால் அதை தாண்டி கொஞ்சமாக நான் பண்ணி இன்கம் காட்டணும்ல. இன்னைக்கு அவங்களும் சப்போர்ட்டாக இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணலாம். எனக்கு ஹெல்ப் பண்ண திருமலை சாருக்கு, என்னோட மென்டர் RS ராஜன் சாருக்கு இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.